ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரக்கோலி கேப்சிகம் பொரியல். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்து நல்லா உளித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலி 50 கிராம் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நிலக்கடலை, முந்திரி பருப்பு ரெண்டும் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/2 கப், கடுகு தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் ஃப்ரை ஆகணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை ஆட் பண்ணலாம். ப்ரக்கோலி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரக்கோலி சீக்கிரம் வெந்துடும், 2 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ ப்ரக்கோலி கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். இந்த பொரியலுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடும். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ ப்ரக்கோலியில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, கலோரிஸ் இதில் கம்மியாக இருக்கும். ஆனால் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிகமாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ பார்த்தோம் 3 to 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தப்பறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காயை போட்டு இறக்கிற வேண்டியது தான். கேப்சிகமில் பார்த்தோன்னா, கேப்சிகம் சாப்பிட்றதுனால டயாபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது, உடம்பு குறையும். இதில் விட்டமின் ஏ, சி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கண்களுக்கும் ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ நம்ம ப்ரக்கோலி கேப்சிகம் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.